கருப்பட்டி பாகு செஞ்சு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 400 கிராம் அளவுக்கு கருப்பட்டி, அதாவது 2 கப் அளவுக்கு கருப்பட்டி இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இது நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். எந்தவித பாகுபதமும் தேவையில்லை. நீங்கள் தண்ணி அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா டீ காஃபி இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு தண்ணி ஆகும். 2வது தித்திப்பு கம்மியாக இருக்கும். நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு 3 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது களி, கஞ்சி, டீ, காஃபி, பால் எது கூட வேணால் செய்யலாம். இன்றைக்கி நான் பால் கூட சேர்த்து காட்டுறேன். இது கொதிக்கிற பாலில் கருப்பட்டியை ஊற்றக்கூடாது. ஊற்றினா பால் திரிஞ்சிரும். இந்த மாதிரி ஒரு கிளாஸில் 2 ஸ்பூன் அளவுக்கு கருப்பட்டி ஊற்றிட்டு சூடான பால் ஊற்றிட்டு குடித்தா ரெடி. சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.